Hi friends, viewers and subscribers. ரங்கோலி லைப்ரரி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஸோ இன்னையிலேருந்து ஒரு புது முயற்சியாக நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் பூஜை ரூம் டிப்ஸ் வீடியோ போடலான்ற ஐடியாவில் இருக்கோம். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்கு நம்ம போகலாமா? எஸ், ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குங்குமம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? குங்குமம் மஞ்சள் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த குட்டி குட்டியாக வண்டு வரும், குட்டி குட்டி பூச்சி வந்துடும் சீக்கிரம். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த குங்கும டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணுற கற்பூரத்தை சின்னதாக ஒரு பீஸ் உடச்சி அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குட்டி குட்டி வண்டு பூச்சிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் குங்குமத்தில் வராது. அதே டிப்பு தான் மஞ்சளுக்கும். மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? மஞ்சள்லையும் அதே மாதிரியே கற்பூரத்தை உடச்சி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டு வராது. நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தோன்னா, நம்ம இந்த கற்பூரம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? சூடம் பூஜைக்கு, இந்த சூடத்தில் சீக்கிரம் வந்து இது கரைஞ்சி போயிடும். கொஞ்ச நாள் ஆச்சுனாலே இந்த பெருசாக இருக்கிறது, இது பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகிருக்குது. எனக்கு இப்போ தான் இந்த டிப் தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இது கரையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் பெப்பர் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் பெப்பர் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் இந்த கற்பூரம் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கரையாது, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிப்பு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சாமி படம்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி தொட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அது மாதிரி அடிக்கடி நம்ம தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணோன்னா சீக்கிரம் இந்த ஃப்ரேமோட படம், சாமி படத்தோட லைஃப் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விபூதி இருக்குது இல்லைங்களா? விபூதி எடுத்து இந்த சாமி படத்து மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு நல்ல காட்டன் துணியாக எடுத்து அது நல்லா போட்டு இப்படி அழுத்தி தேய்ச்சோம்னா நல்லா படம் வந்து சாமி படம் உங்களுக்கு பலன்னு இருக்குங்க. லைஃப்பும் வரும் உங்களுக்கு. சாமி படம் தண்ணி தொட்டு துடைக்கிற மாதிரியே அதே மாதிரி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இதே சாமி படத்தில் இப்போ நம்ம இதை சேத்துல சாத்தி வச்சுருந்தோம்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க, சாதாரண பேப்பரு. இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம். அழகாக இப்படி ரோல் பண்ண போகிறோம். இப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பைப் ஷேப்பில் இப்படி கிடைக்கும். மேலே இப்படி ஹோல், கீழே ஹோல் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு டேப், செலோ டேப் எடுத்து இங்கே எண்டில் ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டிங்கன்னா இதுமாரி இருக்குது இல்லைங்களா? இதை எடுத்து இந்த சாமி படத்தோட பேக் சைடு இப்படி வச்சு, ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். பேக் சைடு வச்சுட்டு ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டி விட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரோஸு, சாமந்தி பூ எது வேணும்னா அழகாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதோ இப்போ பூ அழகாக ஈஸியாக சொருவியாச்சு. இந்த பூ வந்து விழவே விழாது சாமி படத்துலேருந்து. பாருங்கள், இப்போ அழகாக இருக்குது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் ஊதுவத்தி பொருத்துவோம் இல்லைங்களா? இந்த ஊதுவத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக எரியணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த ஊதுவத்தியை லைட்டாக உங்கள் கையில் தண்ணி நினச்சிட்டு சும்மா இப்படி இதில் வந்து மேலே படுற மாதிரி இப்படி ஒரு 2 தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊதுவத்தி பொருத்தி ஏற்றுனீங்கன்னா நல்லா லாங் லாஸ்டிங்காக எரியும். வாசனையும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வரும். வீடு ஃபுல்லாக நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊதுபத்தி சாமிக்கிட்ட வைக்கக்குள்ள எப்பயுமே உங்களோட ரைட் சைடு தான் வைக்கணும். அதுதான் நல்லது. ஓகேங்களா? இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரல் டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ செல்லோ டேப் இது மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எண்டு எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அதை பிடிச்சி தேடி இழுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்டில் ஒரு சேஃப்டி பின்னோ ஒரு ஹேர் பின்னோ ஏதோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு வேஸ்ட் ரிங் இருந்தது, நான் அதுதான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கக்குள்ளே ஈஸியாக இப்படி எடுத்துக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து
இது ஒரு கிழங்கு. இது பேர் ஆகாய கருட கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரணுன்றதுக்காக வீட்டில் வைப்பாங்க. இது நானுமே இப்போ ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்க. உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி எதாவது இருந்ததுன்னா பாசிட்டிவ் வரணும், மற்றவங்க கந்திருஷ்டிலாம் எதுவும் படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் கண்டினியூஸ் ஆதரவு கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.